ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. ஏசாயா 64:4 அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு யாரும் எதிர்பாராத அளவுக்கு அவர் நிச்சய நன்மைகள் செய்வாராம். அதை விசுவாசித்து அவருடைய செயலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். பாருங்க, நம்ம சில வேளையில் ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சி அவருக்காக நம்ம காத்திருக்கும் போது நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதுதான் இதனுடைய அர்த்தம். யாருமே உலக தோற்றம் முதல் யாருமே இதை பற்றி கேள்விப்பட்டு இருக்க மாட்டாங்க. காதுகளால் உணர்ந்து இருக்க மாட்டாங்க. அவைகளை கண்ணால் பார்த்தது கூட இருக்க மாட்டாங்க. அவ்வளவு அருமையான காரியத்தை, எதிர்பாராத பெரிய காரியங்களை செய்வாராம். முந்தின வசனம் பாருங்க, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீ செய்த போது நீர் இறங்கி நீர் உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின்னு சொல்லிட்டு தான் இந்த காரியத்தை சொல்றான். அடுத்த வசனம் 5ஆம் வசனம் பாருங்க, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியால் தேவரீர் கடும் கோபம் கொண்டு இன்னமும் தப்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காரியங்களாம் சொல்றாங்க. நீங்க எவ்வளோ எங்களுக்கு செய்றீங்க, ஆனா நாங்க ரொம்ப பாவம் செய்து உமக்கு கோபம் மூட்டுறவர்களா இருக்கிறோம். ஆனா நீர் என்ன செய்றீங்க, உங்க காத்திருக்கிறவங்களுக்கு உலக தோற்றம் முதல் கண்டிராத, கேட்காத, உணராத பெரிய காரியங்களை நீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சங்கீதம் 31:19 பாருங்க, 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்தருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறதுன்னு சொல்லப்படுது. அப்ப காத்திருக்கும் போதும் அவருக்கு பயந்து நடக்கும் போதும் அவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரியதாக இருக்கிறதாம். புதிய ஏற்பாட்டில் பாருங்க, 1 கொரிந்தியர் 2:9-10 வசனங்கள்ல நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரே, நீங்கள் 2:9-10 திரும்ப வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்க. பாருங்க, அதே வசனம் தான் இது. அவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற காத்திருக்கிறவர்களுக்கு அதில் இருக்கு. இதில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இருக்கு. அன்பு கூறுறவங்களுக்கும் அவருக்கு பயந்தவர்களுக்கும் எவ்வளவு பெரிய நன்மையை பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையில நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, அவருக்காக நாம் காத்திருக்கும் போது அவர் என்ன செய்கிறாராம், அவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியத்தை செய்கிறாராம். இதெல்லாம் நம்ம நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவர் காத்திருக்கும் போது அதிசயமான காரியத்தை நமக்காக செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போம். துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை, அதிசயமானவனை, அதிலும் மேலானவனை. துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. ஆனந்தமே பரமானந்தமே, உமக்கு காத்திருப்போர்க்கானந்தமே. அல்லேலூயா உமக்கு அல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கு அல்லேலூயா. அல்லேலூயா உமக்கு அல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கு அல்லேலூயா. சோதரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்கிறீர். நாங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக எங்கள் கண் காணாதபடிக்கு ஆண்டவரே, இதுவரைக்கும் அந்த ஆச்சரியமான காரியத்தை எங்கள் கண்ணும் காணவில்லை, எங்கள் செவிகள் உணரவில்லை. ஆண்டவரே, தகப்பனே, உலக தோற்றம் முதல் ஒருவரும் அதை கேள்விப்பட்டது கூட இல்லை, அவ்வளவு பெரிய நன்மைகளை செய்கிறீர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் மூலமாக இந்த நாளிலே எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாங்கள் உமக்கு காத்திருக்கணும், அவ்வளோதான் நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரே. உமக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு நன்மை பெரிதாக
நீராக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்குது. உமக்கு இடத்துல அன்பு கூறுகிறவளுக்கு இப்படிப்பட்ட அருமையான காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க ஆண்டவரே, அதிசயமான காரியங்களை. எனவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க நீ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் செபுலோன். இன்றைய கேள்வி, அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று யார் யாரிடம் கூறியது? அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று யார் யாரிடம் கூறியது?